ரைட். இதில் என்னன்னு சொன்னால் 2020ஆம் ஆண்டு ஓஎல் பேப்பரில் வந்த பார்ட் டூவில் பகுதி ஏ, அதாவது பார்ட் டூவில் ஏ பகுதியில் 6ஆம் கேள்வியாக வந்திருக்கும். இருபடி சமன்பாடு தீக்கிற மாதிரி ஒரு 10 மார்க்ஸ் கேள்விக்கு வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த கேள்வியை வாசிக்கும் போது சரிவக வடிவமுள்ள ஓர் அடரும் பாருங்க, இது ஒரு சரிவகம். என்ன சொன்னா, நாட்பக்கல்ல ஒரு சோடி எதிர்பக்கம் சமாந்தரமா இருந்தால் சரிவகம். நாட்பக்கம் 4 பக்கம் இருக்குல்ல, 4 பக்கத்துல ஒரு சோடி எதிர்பக்கம் சமாந்தரமா இருந்தானது அது சரிவகம். அப்ப சரிவக வடிவமுள்ள ஓர் அடரும் அதன் அளவுடன் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அடரின் பரப்பளவே, இந்த அடரின் பரப்பளவு என்னவா? பரப்பளவு 20 மீட்டர் வர்க்கம். எனின் x னால் இருபடி சமன்பாடு, x வர்க்கம் பிளஸ் 4x மைனஸ் 20 சமன் 0 திருப்தியாகின்றது என காட்டுக. ரைட்டா? ரைட். இந்த சரிவகத்தின் பரப்பளவை கண்டால் இப்படி ஒரு மூவருப்பு கோவை சமன்பாடு வருமா? அதான் திருப்தியாகின்றது என காட்டுக. வடிவம் பாருங்க, சரிவகத்தின் பரப்பளவு என்ன சமன்பாடு? அப்ப சரிவகத்தின் பரப்பளவு சமன் என்னது? அரைதர இரு சமாந்தர பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை. என்னது? அரைதர இரு சமாந்தர பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்திரம், அதாவது சரிவகத்தின் உயரம் என்ன? h. பாருங்க, அரைதர இரு சமாந்தர பக்கம் என்ன வரப்போகுது? x plus 5 அதோட இது கூட வரும் x plus 3 கூட்டலுக்கு பிரகட் தேவையில்லை. தர உயரம் என்னது? பாருங்க x தானே, அப்ப x போட்டா பரப்பளவு என்ன வரப்போகுது? இங்க அளவு சமன் அளவு 20. ஏன்னா பரப்பளவு 20 மீட்டர் வந்துருக்காங்களா? இப்போ அதை தீர்க்க போறேன். அரை தர x எத்தனை? 20x plus 5 3 மட்டும் இல்லையா? தர x சமன் 20. வடிவ பாருங்க, இந்த கோவைகளை யார போடுக்கலாம்? 2 புதுடுக்கலாமா இல்லையா? அப்பனா 2 வழியா இருக்கு. அப்ப அரை தர 2 வழியா இருந்தா உள்ள என்ன வரும்? x plus ஈர்நாகட்டு தர x சமன் 20. ஏன் எடுத்துறானே இந்த 2 போட்டா ஒரு ஆகுதா? பாருங்க, இந்த 2 சுருக்கலாம். என்ன? இந்த அரை 2 பெருக்குது, இந்த கோவையும் பெருக்குது, இந்த x பெருக்குது. என்ன? இந்த கோவைக்குள்ள வெட்டலாது, ஏன்னா பிளஸ் மைனஸ் இருக்கும்போது வெட்டலாது. ஆக இந்த 2 என்ன செய்யலாம்? சுருக்கலாம். சுருக்கினா மிஞ்சுறது என்ன? x plus 4 தர x சமன் 20. இப்போ இந்த x ஆல இந்த கோவையை பெருக்குவோம். x ஆல x என்ன? x வர்க்கம் பிளஸ் x ஆல 4 என்ன? 4x சமன் 20. ஏனி பிளஸ் 20 சமனுக்கு இங்க வந்தா என்னவா மாறும்? அதாவது சின்ன வடிவில் இந்த 20 இல்லாத என்ன செஞ்சீங்க? நேர் 20 இல்லாதன்னா மைனஸ் 20 போடுவீங்க. அப்ப இங்கேயும் மைனஸ் 20 போடுவோம். இப்ப மாறுது, அதாவது பிளஸ் பெருமானம் சமனுக்கு இங்க வரும்போது என்னவா மாறும்? மைனஸ் ஆக மாறும். என்ன? ஆக x வர்க்கம் பிளஸ் 4x பிளஸ் பெருமானம் இங்க வந்தா என்ன மாறும்? மைனஸ் 20 சமன் 0 வந்துட்டாங்க. திருப்தியாகிறத காட்டுக. ஓகே, காட்டுக. அங்கால அப்படியே பாருங்க, கண்டு அடரி இரு சமாந்தர பக்கங்களுக்கு இடையிலுள்ள செங்குத்து தூரத்தை, செங்குத்து தூரம் என்ன? xi செங்குத்து தூரத்தை கண்டு அத்தூரமானது இந்த செங்குத்து தூரமானது AB யின் நீளத்தின் அரைவாசியிலும் குறைந்தது என காட்டுக. அப்ப AB யின் அரைவாசி எவ்வளவு குறைஞ்சாங்க? ரைட். கீழே பிராக்கெட்ல ஒரு காட்டலாம் பாருங்க. வர்க்கமூலம் 6 இன் பெருமானம் என்ன நடந்திருக்கு? 2.4. அப்ப இங்க பாருங்க, சுருக்கி கொண்டு போது கடைசியா என்னத்துல வரணும்? வர்க்கமூலம் 6 வரணும். வந்தா இவ்வளவு செஞ்சது என்ன? எங்களுக்கு சரி. அப்ப இந்த சமன்பாடு வந்து அப்படியே போடுறோம் பாருங்க. x வர்க்கம் பிளஸ் 4x மைனஸ் 20 சமன் 0. இப்ப 2 முறை இருக்கு. ஒன்று வர்க்க பூர்த்தியாகல் மற்றும் சூத்திரம். ஏதோ ஒரு முறையில செய்யலாம். வர்க்க பூர்த்தியாகல் முறையில விளங்கப்படுத்துறேன் பாருங்க. அடுத்த சூத்திரத்தை அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்துறேன்.
அப்ப வர்க்க பூர்த்தி என்ன சொன்னா முதலாவது இந்த மூன்றாவது உறுப்பின் பெருமானத்தை என்ன சொன்னா சமனுக்காக கொண்டு போகணும். அப்ப x வர்க்கம் பிளஸ் 4x அப்படியே இருக்கத்தக்க மைனஸ் 20 சமனுக்காக என்ன மாறும் பிளஸ் 20 ஆ மாறும். என்ன ஓகேயா? ஏடா சமனுக்காக போகும் அடையாளம் மாறுதானே ரைட். இப்போ இதோட கூட்டுப்பட வேண்டிய நிறைவர்க்கெண் என்ன வர்க்க பூர்த்தியாக நிறைவர்க்க கோவையா மாத்தோம். அப்ப இந்த ஈருறுப்போட கூட்டுப்பட வேண்டிய மூன்றாவது உறுப்பு நிறைவர்க்கெண் எப்படி காண்றேன்னா வழியா பாருங்க. x வர்க்கம் பிளஸ் 4x x இன் குணகத்தின் அரைவாசி. இந்த x என்ன இருக்கு? x இன் குணகம் என்ன 4 தானே. x இன் குணகம் என்னவா வந்தாலும் அதின் அரைவாசி என்ன? 2ஆல பிரிக்கணும். அப்ப x இன் அரைவாசி x இன் குணகம் 4 4 இன் அரைவாசி என்ன 2 2 இன் வர்க்கம் என்ன அத வர்க்கிக்கணும். இது இந்த அரைவாசியின் வர்க்கம். அப்ப 2 இன் வர்க்கம் இங்கல கூட்டினா அங்கல என்ன செய்யணும் பிளஸ் 2 இன் வர்க்கத்தை கூட்டணும். இப்போ இது ஒரு நிறைவர்க்க கோவையால கூட்டணும். அடுத்தது x வர்க்கம் என்றா x பிளஸ் என்றா பிளஸ் குணகத்தின் அரைவாசி 2 முழுவதின் வர்க்கம். இத விரிவாக்கினா இந்த விட வரும். சரியா? இத விரிவாக்கினா இந்த விட வரும். அதாவது அரைவாசியின் வர்க்கம் என்ன 4 தானே. அப்ப 4 என்ன மாத்து. இப்ப பாருங்க இங்க 20 பிளஸ் 2 வர்க்கம் என்ன 4 என்ன இங்க 4 வந்தா அங்க 4 கூட்டணும். இப்ப x plus 2 முழுவதின் வர்க்கம் சமம் எவ்வளவு 24. இனி இந்த வர்க்கத்தை இல்லாமல் ஆக்கினாங்க என்ன வரும் வர்க்க மூலம் வரும். என்ன அவ பிளஸ் ஓ மைனஸ் வர்க்க மூலம் 24. ஏன்னா இந்த வர்க்கத்தை இல்லாமல் ஆக்கினாங்க வர்க்க மூலம் வரும். என்ன சமனுக்கு இங்க இந்த வர்க்கத்தை இந்த வர்க்க மூலம் தான வெட்டும். ஆ வர்க்க மூலத்தை போட்டா வர்க்க மூலம் வர்க்கம் வெட்டிடும். அதான் அங்களையும் வர்க்க மூலம் போட்டு தான் அதான் போடுறீங்க. ஏன்னா x க்கு 2 விட வரலாம். 1 பிளஸ்லயும் வரலாம் மைனஸ்லயும் வரலாம். என்ன ரைட். ஆனால் உங்களுக்கு அங்க கீழ பிராக்கெட்ல வந்திருக்காங்கல வர்க்கமூலம் 6 க்கு பெருமானம் வந்திருக்காங்க. இங்க என்ன வந்திருக்கு வர்க்கமூலத்துக்கு 24ல வந்திருக்கு. ஆனா 6ல வரணும். அந்த 6 ஆல 24 பிரிவாகும். பிரிச்சா ஒரு நிறைவர்க்கெண் வருதான்னு பார்க்கணும். 6 ஆல 24 பிரிச்சானே 4 தானே. 6 4 24 4 நிறைவர்க்கெண்ணா இல்லையா? ஆகவே என்ன செய்யப்படும் பாருங்க x plus 2 சமன் plus o minus 4 தர 6 24 உள்ள அடைக்கலாம் தானே. சேடு படிச்சீங்களானே. நான் 6 24 தானே. இனி உள்ளே வர்க்கமூலத்துக்கு பெருக்கப்படும் போது நாங்க என்ன செய்யலாம் தனித்தனியா வெளிய எடுக்கலாம். 4 ன்ற வர்க்கமூலம் என்ன 2. ஆகவே x plus 2 அப்படியே இருக்கத்தக்க plus o minus 4 ன்ற வர்க்கமூலம் 2 வெளிய வந்தா உள்ளே என்ன வரும் 6 வர்க்கமூலம் வரும். இப்போ பாருங்க 6 வர்க்கமூலம் வந்துட்டா இல்லையா? இப்ப செய்யலாம். பிளஸ் 2 சமணகங்களோட என்ன மாறும் பிளஸ் ஓ மைனஸ் 2 வர்க்கமூலம் 6 பிளஸ் 2 சமணகங்களோட மைனஸ் 2 என்ன. இப்ப 2 விடைக்கு வர போறோம். வடிவா பாருங்க x சமன் 2 வர்க்கமூலம் 6 மறை 2 அல்லது x சமன் மைனஸ் 2 வர்க்கமூலம் 6 மறை 2. இந்த வர்க்கமூலம் 6 இருக்குதானே அதான் வந்து பிளஸ் ஆ வரும். அடுத்து என்ன வரும் மைனஸ் ஆ வரும். இந்த மைனஸ் 2 க்கு பொதுவா அப்படியே வரும். இப்ப பாருங்க 2 தர வர்க்கமூலம் 6 க்கு என்ன பெருமானம் 2.45 மறை 2. சரி 2.45 2 ஆல பெருக்கினால் கொஞ்சம் கஷ்டம்டா. ஒரு சைடுக்கு வந்து என்ன செய்ய 2.45 2 ஆல பெருக்குங்க. ஈரஞ்சு 10 1 மிச்சம் ஈனாங்க 8 கொண்டு 9 ஈ2 4 4.9 வருதா இல்லையா? அப்ப 4.9 மைனஸ் 2 இந்த 2 ஒரு முழு பெருமானம் இல்லையா? அப்ப 4ல இந்த 2 கழிச்சா அல்ல 4 9 2 கொண்டு கழிங்களே கழிச்சா 2.9 ரைட். அதே மாதிரி இங்க மைனஸ் 2 தர 2.45 மைனஸ் 10 என்ன இதுக்கு பெருக்கினா மைனஸ் தான் வரும். மைனஸ் 4.9 மறை 2 ரெண்டுமே மைனஸ்ல இருந்தால் என்ன செய்யப்படும் ரெண்டும் கூட்டுப்படும். ஆனா அதே அடையாளம் தான் வரும். என்ன பாருங்க 4 2 6 6.9 ஆனா என்ன அடையாளம் மறைப்பெருமானம். அப்ப நீளங்களுக்கு என்ன பொருந்தாது மறைப்பெருமானம் பொருந்தாது இல்லையா? அப்ப எழுதணும் மைனஸ் 6.9 நீளங்களை அளப்பதற்கு பொருந்தாது அல்லது பொருத்தமற்றது. ஓகேயா? அப்ப x சமன் எவ்வளவு வரப்போகுது x சமன் 2.9 மீட்டர். அதுக்கு பாப்போம் கிட்டிய முழுவன்ல கேக்குறாங்க. கிட்டிய முழுவன்னு கேட்கலனா கண்டு ரைட். அப்ப x சமன் என்ன 2.9 மீட்டர் அது செங்குத்து தூரம் இல்லையா? இப்ப AB நீளம்
காணணும் AB சமன் AB என்ன சொல்லுது x + 3 அப்ப x க்கு வருமானம் என்ன 2.9 + 3 கூட்டினா என்ன வரும் முழுவனோட முழுவன் கூட்டுப்பாடு அப்ப 2 ஓட 3 கூட்டுப்பாடு என்ன அப்ப என்ன வரும் 5.9 மீட்டர் അതിന്റെ അരവാസിയിലും അധികം என்ன ഇതിന്റെ അരവാസിയിലും സോറി AB നീളത്തിന്റെ അരവാസിയിലും കുറഞ്ഞതിനെ കാട്ടുക அப்ப AB ന്റെ നീളം എவ்வளவு வருது 5.9 ആണ് அப்ப 5.9 என்ன செய்வோம் 5.9 ரெண்டால பிரிவாவோம் எப்படி பிரிக்கிறேன்டா அதுக்கு பாருங்க ஒரு சைடுக்கு வந்து என்ன செய்றது 5.9 ரெண்டால பிரிங்க ஈரெண்டு 4 ஒன்று மிச்சம் தசத்தை மேல ஊத்தினால் 9 கீழ இறங்குனே ஈ9 18 ஒன்று மீதி சைபர போட்டா ஈ5 10 ரைட் என்ன விட வந்தது 2.95 மீட்டர் உங்களுக்கு செங்குத்து தூரம் எவ்வளவு வந்தது 2.9 இல்ல அப்ப AB நீளத்தின் அரைவாசியோட இது குறைந்ததா இல்ல அப்ப எப்படி காட்டுவோம் 2.95 மீட்டர் 2.9 மீட்டர் ஆகவே 2.9 மீட்டரை விட 2.95 மீட்டர் என்னது கூட இப்படி காட்டுவீங்க சரி ஓகேயா ரைட் ஓகே கணக்கு விளங்கி இருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கணவருக்கு போய் சேரணும்னா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே थैंक यू so much